ஜனவரி 3. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29 முதல் 34 வரை. யூதர்கள் இன்று வரை ஏற்றுக்கொள்ளாத ஓர் உண்மை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதுதான். அந்த உண்மையைத்தான் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். யோவான் 1:34. எலிசபெத்தின் உதரத்தில் கருவாக இருக்கும் தருவாயில் மரியாள் சந்தித்த போது மரியாளின் உதரத்தில் கருவாக இருந்த இயேசுவை உணர்ந்த திருமுழுக்கு யோவான் தான் வளரும் பருவத்தில் இயேசுவை சந்தித்ததில்லை, சேர்ந்து வளர்ந்ததில்லை. வளர்ந்த பின்தான் இயேசு இவர்தான் என்று கண்டுகொள்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே பார்த்து அறிந்தவர் அல்ல திருமுழுக்கு யோவான். ஆகவேதான் இன்றைய நற்செய்தியில் 2 முறை குறிப்பிடுகிறார், இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இறைவனால் உணர்த்தப்பட்ட கொடுக்கப்பட்ட அடையாளத்தை மையமாக வைத்து இயேசுவே இறைமகன் என்று உணர்ந்து கொண்டு சான்று பகர்கிறார் திருமுழுக்கு யோவான். இது மேலோட்டமான சாட்சியம் அல்ல, மாறாக ஆழமான சாட்சியம். இது எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், திருமுழுக்கு யோவானிடம் இறைவன் மேல் இருந்த ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு இறைவனால் பணிக்கப்பட்ட பணியை மிக தெளிவாக கண்ணும் கருத்துமாக செய்வதை இன்றைய நற்செய்தி வழியாக உணர்கிறோம். அவருக்கு கிடைத்த ஒற்றை இறை அனுபவத்தை கொண்டு திருமுழுக்கு யோவான் தனது பணியில் இவ்வளவு ஈடுபாட்டை வெளிப்படுத்துவது நமக்கு ஆச்சரியத்தை தான் தருகிறது. நாமும் திருமுழுக்கு யோவானைப் போல ஆழமான நம்பிக்கை உடையவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள முயல வேண்டும். இன்று இயேசுவின் திருப்பெயர் விழாவை கொண்டாடுகிறோம். இயேசு என்ற பெயரின் பொருள் மக்களை தங்கள் பாவங்களிலிருந்து மீட்பவர் என்பதாகும். இதை குறிக்கும் வண்ணம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை சுட்டிக்காட்டி, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று இன்றைய நற்செய்தியில் கூறுவதை காண்கிறோம். நாம் ஆசைப்படும் சுதந்திரமான வாழ்வுக்கு நமக்கு முதலில் கிடைக்க வேண்டிய விடுதலை, நமது பாவ நாட்டங்களிலிருந்து கிடைக்க வேண்டிய விடுதலை. அதை இயேசுவை தவிர வேறு எவராலும் தர முடியாது. காரணம், அவர் மட்டும்தான் அந்த விடுதலையை தர வேண்டும் என்று மனம் உவந்து சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அதுவே கடவுளின் திட்டமாகவும் இருந்தது. எனவே அவரது பெயருக்கேற்ப தன்னை மீட்பராக மாற்றிக்கொண்ட உன்னதத்தை போற்றுபவர்களாக அவரது திருப்பெயருக்கு மகிமை சேர்த்து வாழ முயல்வோம். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர்.